இங்கிலாந்துல பக்கிங்ஹாம் அப்படின்ற ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில அந்த மன்னரும் ராணியும் இந்த உலக நாடுகள்ல இருந்து வர்ற பிற நாட்டு தலைவர்களை கனப்படுத்துவதற்கு அடையாளமா அந்த அரண்மனையில விருந்து கொடுப்பாங்களாம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களை கனப்படுத்துவாங்களாம். அப்படி ஒரு 3 பேர் ஒரு தேசத்துல இருந்து அந்த அரண்மனைக்கு பெரிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர் அப்படின்ற பெரிய பொறுப்புகள்ல இருக்கிற 3 பேர் அந்த அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. அந்த நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த நாட்டுக்கு வந்திருந்தோடனே மன்னர் சொல்றாரு, இந்த தேசம் இவ்வளவு பெரிய தேசத்துல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை நாங்க கனப்படுத்த விரும்புறோம். அதனால நீங்க 3 பேரும் எங்களோட அரண்மனைக்கு மதியானம் சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டாங்க. உடனே இந்த 3 தலைவர்களும் அந்த அரண்மனையை நோக்கி போயிட்டாங்க. அந்த மதிய சாப்பாடு அன்னைக்கு ஈவினிங் அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. 3 பேரும் அந்த அரண்மனைக்கு போயிட்டாங்கன்னா நீங்க இன்னைக்கும் கூகுள்ல சர்ச் பண்ணலாம். அந்த அரண்மனை, அந்த டைனிங் ஹால்லாம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ பெரிய அரண்மனை, அவ்வளோ பெரிய சாப்பாட்டு அறை. அந்த அறைக்கு இந்த 3 அமைச்சர்களும் வந்துட்டாங்க. அந்த மதிய நேரம் மன்னர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சர்வன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும் போது ராணி பின்னாடியே கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. சாப்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே உட்கார்ந்துட்டு அந்த அம்மானால கன்வீனியன்ட்டா உட்கார முடியல. அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி சுத்தி எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அப்படி கை தட்டி அந்த சாப்பாட்டு அறையினுடைய டைனிங் ஹாலோடைய இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கிற அவரை கூப்பிடுறாங்க. இங்க வாயா இங்க வாயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவர்கிட்ட கேட்கிறாங்க, இன்னைக்கு ஹாலை சுத்தம் பண்ணியா, இந்த டைனிங் ஹாலை சுத்தம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவரு அந்த ஆள் சொன்னாரா, ஆமாமா, எப்பவும் ஒரு நேரம் தான் சுத்தம் பண்ணுவோம், இன்னைக்கு 3 நேரம் சுத்தம் பண்ணி இருக்கிறோம் இந்த டைனிங் ஹாலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் போயிட்டார். திரும்பவும் இந்த அம்மா எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி செய்யறாங்க. அந்த அம்மா ஏதோ ஒரு வித்தியாசமா உணர்றாங்களேன்னு அவங்க கேட்கிறப்போ திரும்ப அந்த ஆள் வந்து கேட்கிறாரு, என்னம்மா ஏதாவது குறை இருக்கா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல என்னால இங்க உட்கார முடியாத அளவுக்கு ஒரே துர்நாற்றமா இருக்கு, ஒரே நாத்தம் அடிக்குது, என்னால உட்கார்ந்து இருக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆளும் தேடுறான், ஆளுகளை விட்டு தேடுறான், அங்க இங்கேயும் தேடுறான், என்னடா இருக்குன்னு. ஆனா ஒரு இடத்துலயும் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில இந்த ராணி பக்கத்துல இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த அமைச்சர்கள் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரோட சாக்ஸ பாக்குறாங்க. அந்த சாக்ஸ்ல இருந்து பயங்கர நாத்தம். உங்களுக்கு தெரியும் தானே சாக்ஸோடைய ஸ்மெல்லு. அந்த ஈரப்பட்ட சாக்ஸ காய விடாம மாட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும், கம கமன்னு சென்ட் போட்ட மாதிரி இருக்கும்ல, அப்படி ஸ்மெல்லு தான் வந்துருச்சு. உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கவும் முடியல. ராஜாட்ட அந்த ராணி கேட்கிறாங்க, ராஜா இந்த அமைச்சரை மட்டும் உங்க ரூம் வரைக்கும் நான் கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா அப்படின்னோட ராஜா ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ராணி இந்த அமைச்சர்கிட்ட, சார் என் கூட கொஞ்ச நேரம் உள்ள வந்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவரு ஏதோ சொல்ல போறாங்க போல, இவரை விட அவங்க 2 பேரும் உயர் பதவியில இருக்கிறவங்களை விட்டுட்டு இவரை கூப்பிட்டோன்னா அவருக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த ராணி சொன்னாங்களாம், ராஜாவோட அரண்மனையில இதுவரைக்கும் எந்த மனுஷனும் வெளியாலும் உள்ள நுழைஞ்சதே இல்லை. ராஜாவோட ரூம்ல ராணி நானு, இந்த இடத்தை சுத்தம் பண்ணுகிற வேலைக்காரர்கள் தவிர ராஜாவோடைய அறைக்குள்ளாக எந்த வெளி மனிதனும் நுழைந்ததில்லை. முதல் முறையாக இந்த அறைக்குள் நுழைகிற அந்த பெருமிதம், அந்த மேன்மையான அனுபவம் உங்களுக்கு மட்டும்தான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியான்னு கேட்டே போனாரு. ரூம்குள்ள போன உடனே அந்த அம்மா நேர கபோர்டை திறந்து அங்க இருந்த ராஜாவுடைய சாக்ஸையும் ஒரு சோப்பையும் ஒரு டவலையும் எடுத்து கொடுத்து, ஐயா தயவு செஞ்சு உங்க சாக்ஸை கலட்டி வச்சுட்டு காலை கழுவி இந்த புது சாக்ஸை மாட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, ஓ நம்ம காலில் இருந்த ஒரே நாத்தம் போல அதுக்குதான் இப்படி கூட்டு வந்திருக்காங்கன்னு. அவர் போயிட்டு யாரும் உள்ள நுழைஞ்சிராத அந்த ராஜ மேன்மை, ராஜாவுடைய அறைக்குள்ளாக உள்ள நுழைஞ்சு சாக்ஸை கழட்டி போட்டு கால்லாம் நல்லா கழுவிட்டு அந்த புது சாக்ஸை மாட்டி அப்படி கம்பீரத்தோட வந்தானா ராணி, சரி வாங்க போய் சாப்பிடலாம், நேரம் ஆயிடுச்சு, சாரி உங்களை வேற நான் தொந்தரவு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா அவரை கூட்டிட்டு வந்து டைனிங் ஹால்ல உட்கார்ந்த உடனே திரும்ப கொஞ்ச நேரத்துல சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராணி வந்துட்டாங்க அப்படின்னு திரும்ப இந்த அம்மா மூக்க தேய்க்க ஆரம்பிக்குது.
ஒரு மாதிரி ஒமற்ற மாதிரி வருது அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுது. எனக்கு ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்கு. இவர் நினைச்சு தப்பா புரிஞ்சு, ஒருவேளை சாக்ஸ் நல்ல சாக்ஸ் தான் போட்டிருப்பார் போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு இந்த அம்மா ஒரே குழப்பத்துல இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல இப்படி சுத்தி சுத்தி இன்னும் அந்த அம்மாவுடைய கண்ணு எதையோ தேடிக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு இப்படி தேடிட்டு இப்படி திரும்பும் போது அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அமைச்சருடைய பேண்ட் பையில இருந்து அந்த சாக்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த அம்மா பார்த்துருச்சு. அந்த அம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஊர்ல இருந்து போன அந்த பெரிய அமைச்சரை பார்த்து சொன்னான், தயவு செஞ்சு இவரை எந்திரிச்சு கீழே இருக்கிற டைனிங் ஹால்ல போய் சாப்பிட சொல்லுங்க. உடனே பயங்கர வெக்கம். யோசித்து பாருங்களே, எவ்வளோ பெரிய இடத்துல போய் உட்கார்ந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம அவமானத்தோட எந்திரிச்சு கீழே இறங்கி போறது எவ்வளோ அவமானம் பாருங்க. அந்த பெரிய அமைச்சர் சொன்னாராம் அந்த அமைச்சரை பார்த்து, நீ நேரா ரூமுக்கு போ, சாப்பிடலாம் வேணாம், நேரா ரூமுக்கு போய் லக்கேஜ் எடுத்துட்டு ஏர்போர்ட் வந்துரு, நாங்க நேரா ஏர்போர்ட் வந்துடுறோம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்களாம். பல சமயங்கள்ல ஆண்டவர் நமக்கு உயரமான திட்டங்களை, உயரமான நோக்கங்களை, உயரமான மேன்மையான காரியங்களை நமக்கு வச்சிருக்கும் போது இந்த நாத்தம் முடிச்ச சாக்ஸ பைக்குள்ள வச்சுக்கிட்டு பல சமயம் நம்ம சுத்திக்கிட்டு இருந்து தானே அந்த மேன்மையை இழந்துடுறோம். அந்த சத்தம், அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க நல்ல சாக்ஸ் சார், இதை போடுங்க. அந்த ஆளு என்ன நினைச்சிட்டானோ தெரியல, இந்தியால போய் துவைச்சு போட்டுக்கலாம் நினைச்சிட்டான் போல. யோசித்து பாருங்களே, இன்னைக்கு எவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மளுக்கு உயரமான திட்டங்களை வச்சிருக்கும் போது வேண்டான்னு சொல்ற சிலதை இன்னும் தூக்கி வச்சுக்கிட்டு தானே நம்ம இருக்கிறோம்.